தியானத்தை பற்றி ஒவ்வொரு புரிதலும் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். முக்கியமாக தியானத்துக்குள்ள எல்லாரும் தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது எதற்காக சொல்லப்படுதுன்னா, சின்ன சின்ன நம்மளுடைய இந்த மிஸ்டேக்கு, சின்ன சின்ன புரிதல்கள்லேருந்து ஒரு தெளிவடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும். ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் அது உருவாக்கப்படுகிறது, அது கிடைக்கப்படுகிறது. என்ன ஒரே ஒரு துரதிர்ஷ்டம், அது தியானம் ஒரு வியாபாரம் மாதிரி ஒரு வணிக மையமாக மாறிடுச்சுங்கிறது தான் பெரிய வருத்தமாகவும் பெரிய வேதனையாகவும் இருக்கிறது. அதனால அதுக்குள்ள நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டதுனால அதை என்ன பேசினாலும் யார் பேசினாலும் அது ஒரு பெரிய புரிதலை மக்களிடம் ஏற்படுத்துறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே நேரத்தில் என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன், என்னுடைய மனித வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனது இந்த தியானம். இந்த தியானம் எந்த ரூபத்திலையும் யாரிடமோ எந்த பொருளும் கொடுத்து இந்த தியானம் எனக்கு கிடைக்கல. நான் எத்தனையோ அனுபவங்களை ரொம்ப துல்லியமா என் உடல் சார்ந்து நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ மாற்றங்களை நான் சந்திச்சிருக்கிறேன். எத்தனையோ செயல்களை என்னை அறியாமலே நான் கீழே போட்டிருக்கிறேன். நான் என்ன ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்றதுக்கு ஒரு முழுமையான வாய்ப்புகளை இந்த தியானம் மூலியமா நான் பெற்றேன். எனக்குள்ள ஒரு 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 மாற்றத்தை, தன்னெழுச்சியை என்னால் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த படைப்புடைய தத்துவங்கிறதோ கடவுளுங்கிறதோ இல்லை இந்த தத்துவ அறிஞருங்கிறதோ இந்த நாட்டில் இருக்கிற நிறைய செயல் வடிவத்துக்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் எந்த நூலையும் படிக்காமலே எனக்கு இந்த தியானம் ஒரு புரிதலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்போ என்னை வேற ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப நுட்பமாக உருவாக்கி கொடுத்துச்சு. இப்போ எனக்குன்னு நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து என்னுடைய கிராமங்களில் ஒரு வீடு இருக்குது, என்னுடைய உறவினர்கள் வீடு இருக்குது. சிறு வயதில் என்னோட பள்ளி விடுப்பு விட்டுட்டா நான் எல்லா உறவினர்கள் வீட்லேயும் போய் அவங்களுக்கு உறவினர்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரு வாரமோ 10 நாளோ போய் தங்கி இருக்கிற வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நாமளும் வளரப்பட்டு இப்படி தான் வந்தோம். ஆனால் இந்த தியானம் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லா இடத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து இடத்தையும் ஒரு வீடு, இது என்னோட வீடு, இது என்னோட ஊர், இது என்னுடைய உறவுகள் வீடுன்றதில் அதெல்லாம் மாற்றி எல்லா இடமும் தன்னுடைய வீடு மாதிரியும் தன்னுடைய இடம் மாதிரியும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. இது ஒரு இது 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 என்னோட இடம்னு சொல்றதை தாண்டி எல்லாமே என்னுடைய இடம், எல்லாமே நம் போகக்கூடிய இடம், நம் பார்க்கக்கூடிய இடம், வாழக்கூடிய இடம். அப்ப எதையும் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, எதையும் பெற வைக்க, எதையும் நம்ம அதை சொந்தம் கொண்டாட வேண்டியதில்லை. அது நம்ம போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டோம்னா அது நம்ம இடம்தான், ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டோம்னா அது நம்ம இடம்தான். அப்படிங்கிற இந்த புரிதல் எல்லாம், இந்த வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு தியானம் மூலியமா தான் கிடைக்கப்பட்டது. இந்த தியானத்தினாலதான் என்னுடைய முற்றிலும் லைஃபை வேற ஒரு வடிவத்திலிருந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டது. அப்ப வெறும் இந்த தியானம் அப்படிங்கிறதுனால என்ன நடந்துட போகுது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நிறைய பேருக்கு ஒரு பார்வையும் புரிதல் இருக்கலாம். ஒரு தியானம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கைக்கு அடிப்படையா எது மையமா இருக்குன்னா, நீங்க மனம் எண்ணம் வேலை செய்யறது, அதுல இருந்து சிந்தனை உற்பத்தி ஆகி மூளை உற்பத்தியில நீங்க யோசிக்கிறீங்க. அந்த யோசிக்கிறத யார்ட்டையாவது டிஸ்கஷன் பண்றீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தோன்றதை செய்றீங்க. காலையில எழுந்திரிச்சோன்னா உங்க லைஃபை எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன பிளான் வச்சிருந்தாலும் உங்களுக்கு சடனா சில யோசனைகள் வர்றத நீங்க அந்த மாதிரி செய்யலாமா அப்படிங்கிறத ஒரு ஏற்பாடை நீங்க பண்ணிக்கிறீங்க, ஒரு செயல் செய்யறீங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு ஒன்று தோணுச்சு, இது எப்படி இருக்கு, இந்த மாதிரி போகலாமா, அது எப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்றீங்க. இப்போ இந்த வாழ்க்கைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள ஒரு உற்பத்தி ஆகிட்டு இருக்குல்ல, அந்த உற்பத்தியை வலுப்படுத்துவதையும் அந்த உற்பத்தியை சரி செய்வதற்கும் அந்த உற்பத்தியை கரெக்ட் பண்றதுக்கு எங்கடா ஒரு சூழல் இருக்கு, எங்கடா ஒரு டூல் இருக்குன்னா அது தியானத்துக்குள்ள இருக்கு. அப்ப அந்த தியானத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய அந்த போக்கு இருக்குல்ல, சிந்தனை எண்ணம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் திட்டங்கள் இருக்குல்ல, அந்த திட்டத்தை சரி செய்யறதுக்கான ஒரு மிக நுட்பமான வாய்ப்பு இந்த தியானத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது.
இந்த தியானம் வெறுமனையே காலை மாலை இரவுகள்லாம் ஒரு மனிதன் மௌனத்துல சும்மா அப்படி ஆழ்ந்தில்லை. என்ன ஒரே ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு கிறிஸ்துவர் தன்னை மறந்து ஒரு பைபிள்ல இருக்கிற 4 வாசகத்தை படிச்சுட்டு அப்படியே இருக்கிறாருன்னா, அவரை ஒரு மத குருவாக, ஒரு மத போதகராக பார்க்கறாங்க. ஒரு இஸ்லாத்துல இருக்கிறவர் அல்லாஹ்வை நினைச்சு ஆத்மார்த்தமா தொழுவிட்டு அவர் அப்படியே இருந்தாருன்னா, அவருக்கு அந்த மத சாயங்கள் பூசப்படும். சிவனே கதின்னு ஒருத்தர் அப்படி போயிட்டு இருந்தாருன்னா, அவருக்குள்ளேயும் அந்த மத சாயங்கள் பூசப்படுகிறது. இவர்கள் எல்லோருமே பெரியவர்கள் காட்டி கொடுத்த ஒரு பாதைய, ஒரு நெறிய பிடிச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா அந்த நெறிய பிடிக்காதவங்க, அந்த நெறிய பற்றி தெரியாதவங்க, அதுல புரிதல் ஏற்படுத்தாதவங்க, புரிந்து கொள்ளாதவங்க வெளியில நின்று எப்படி பார்க்கறாங்கன்னா, அதை ஒரு மதமாகவும் ஏதோ அவங்களுக்கு பிடிச்சு போய் ஒரு வேலை செய்யறாங்க. ஒரு சிவனை நோக்கி பிரயாணம் பண்றவனை பிடிச்சு போய் வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது பிடிச்சு போய் வேலை இல்லை அப்படிங்கிறத கிறிஸ்துவரா இருக்கட்டும், இஸ்லாமியரா இருக்கட்டும், இந்த எல்லா சார்ந்தவர்களும் பல செயல்கள் சார்ந்து தியானிக்கிறவங்க அத்தனை பேத்துக்குள்ளேயும் பிடிச்சு போய் வேலை செய்யல அப்படிங்கிறத நடுநிலையாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கங்க. இது பிடிச்சு போய் செய்யறது கிடையாது. அது ஒரு ஈர்ப்பு உருவாகுகிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தலைவரை சிறு வயதிலிருந்து பிடிச்சு போய் அவரை ரோல் மாடலா எடுத்துக்கிறது, அவர் பின்னால நீங்க அணிவகுக்கிறதுங்கிறது வேற. ஆனா இறைவனை என்பது பிடிச்சு போய் யாரும் பயணம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஈர்ப்புங்க, ஒரு உயிர், ஒரு காந்தம்னு வச்சுக்கோங்க. இறைவன், நான் ஒரு இரும்புன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னை ஈர்க்குது, நான் போறேன். ஈர்த்துதான் நான் போனேன். எனக்கு நல்ல பாதை காட்டப்பட்டது, நல்ல பாதைக்கு நான் போனேன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி என்ன அப்படி முன்னாடி இருந்து வழி நடத்தும். அதுக்கு முன்னாடி அந்த ஈர்ப்பு சக்தியை நான் அனுபவிச்சதில்லை, பார்த்ததில்லை. அப்ப எனக்கு மனித தோற்றத்தில் இருந்து பல்வேறுபட்ட சூழல்கள்ல நான் இருந்த போது, நான் பிரயாணமாக வேலை செஞ்ச போதெல்லாம் எனக்கு தோணுனதை எல்லா செயலையும் செஞ்சேன். இப்ப எனக்கு தோணுனதெல்லாம் செய்யறேன். ஆனா அது நல்ல செயலாக மாறுது, அது நல்ல சிந்தனையாக மாறுது. நூற்றுக்கணக்கான பேர் அதுல பலன் அடைகிறாங்க. அதற்கு காரணம் அது போதனை இல்லை, ஒரு ஈர்ப்பு சக்தி என்னை அது வழி நடத்துது, அது என்னை காட்டுது, அது என்னை ஒரு செயல் வடிவம் செய்ய வைக்குது. அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும். அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு பிடிச்சு போன ஒரு தலைவரையோ, பிடிச்சு போன படிப்பையோ, பிடிச்சு போன புத்தகத்தையோ என்ன பண்றீங்க, ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அப்படியே பயணிக்கிறீங்க. ஆனா பிடிச்சு போனதுன்னு இல்லை, ஒரு செயல் தியானத்துல வந்தோன்னா தன்னை அறியாமலே ஒரு ஈர்ப்பு சக்தி அப்படியே ஊர்ந்து ஒரு மனிதன் அப்படியே ஈர்த்து கூட்டிட்டு போகுது. அதுதான் நேச்சர்ங்கிறது. எத்தனோ லட்சம் மைலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற ஒரு சூரியனுடைய வெளிச்சம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துதோ, அது போலதான் இந்த உண்மை தன்மைங்கிறது இதுதான். அப்ப அந்த தியானத்துக்குள்ள என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எந்த மதமா எந்த மதமா வேணாலும் இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அவனுக்குள்ள என்னன்னா, அவனுக்குள்ள நடக்கிற அந்த மாற்றம், அவனுக்குள்ள உருவாகிற சிந்தனை எல்லாமே ஒரு மேம்படுத்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வடிவமாக கட்டமைச்சுக்கிறது. ஒரு வீட்டை, அவனோட வீட்டை அவனே கொத்தனாராகவும் சித்தாளாகவும் அவனே இருந்து ஒரு வீட்டை கட்டிக்கிட்டே இருந்தானா அது எப்படி இருக்கும்? அது ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல உன் சிந்தனையை நீயே சரி செய்யறதுக்கு அதுக்குள்ள நீயே போய் அந்த சிந்தனைக்குள்ளே உனக்கு இருக்கிற எண்ணங்களுக்குள்ளேயே உன்னையே நீ மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த தியானத்தில் ஏற்படுகிறது. அப்ப அந்த தியானத்துல என்ன ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் என்ன ஏற்பட்டதுன்னா, கடுமையாக சிந்தித்து கொண்டிருந்த நான், கடுமையாக ஒரு கூட்டமாக ஒரு சத்தத்தை எழுப்பி கொண்டிருந்த நான் ஸ்டாப்பாக பேசி கொண்டிருந்த நான், ஒரு கூட்டத்தில் 4 பேர் 5 பேர் உரையாடுகிறார்கள் என்றால் மௌனத்தில் கவனிக்காமல் நானும் சில கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்த நான், கிராமங்களில் யார் என்ன சொன்னாலும் அதை சிந்தித்து பதில் சொல்லாமல் என்ன வருதோ அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி கொண்டு போன நான், பல்வேறுபட்ட சூழலில் இருக்கப்பட்ட அந்த நான் என்ற கதாபாத்திரம் ஒரு நாள் மௌனத்தில் தியானம் வரும்போது அங்கு அந்த சிந்தனைகள் என்ன செய்யுதுன்னா, அந்த ஸ்லோ ப்ராசஸாக அந்த வடிவத்தை ஃபில்டர் பண்ணி
தெளிவடைந்து எதை தெளிவாக வார்த்தையை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்காமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளை நான் கற்றுக்கிட்டேன். அப்போ சில கதாபாத்திரங்கள்கிட்ட கிராமங்கள்லேயே நான் தியானத்தில் இருக்கும்போது சில கதாபாத்திரங்கள் என்ன சொன்னாலும் அவர்களிடம் உரையாடுவதை நான் தவிர்த்து கொண்டேன். அந்த உரையாடல்களை ஏன் தவிர்த்து கொண்டேன் என்று சில நாட்கள் தெரியவில்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அது வீண் விரயம். அவர்கள் எண்ணத்தோடு இருக்கிறார்கள், வேற புரிதலோடு இருக்கிறார்கள். அவர்களோடு நீ போய் உரையாடினால் உன்னுடைய பயிற்சி, உன்னுடைய வேலை, நீ போற பாதை கெட்டுவிடும். அப்ப அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கால விரயமாகிறது முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு மனிதனிடம் உரையாடும் போது ஒரு மனிதன் மேம்பட வேண்டும் என்று இந்த தியானம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இப்ப என்னோடு உட்கார்ந்து ஒருவர் 10 நிமிஷம் உரையாடுறாருன்னா அவர் மேன்மை அடையணும். அவர் மேன்மை அடையலைன்னா அது என்ன ஆகும்? அந்த உடல் சார்ந்த இந்த எண்ணம், அந்த சிந்தனைன்னு சொல்றோம்ல, இன்னும் தீவிரமாகி பழசோடு அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இவர் ஏன் இப்படி பேசினாரு, இவர் என்ன இப்படி சொன்னாரு, இது எதுக்கு, நம்மளை சும்மா இருந்தவனை சும்மா கோவத்தை கிளப்பிட்டார, ஏன்டா அவரை போய் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தோணிடும். இப்படியெல்லாம் ஒரு செயல் வடிவமாக மாறும். அப்ப ஒரு மனிதனை தூண்டக்கூடாது, ஒரு மனிதனை ஆசுவாசப்படுத்தணும். அப்ப ஒரு மனிதனே என்ன பண்ணணும்னா தன்னை விரயம் பண்ணி கொள்ளக்கூடாது, தன்னை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஒரு சில ஆண்டுகளுக்கு சில மனிதர்களிடம் பேசுவதை தானாக இயற்கையாக தவிர்க்கணும். அவர் அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறத நீங்க கட்டுப்படுத்துவது என்று பெயர். ஆனால் தியானம் என்பது கட்டுப்படுத்துவது அல்ல. அவரை எப்படி தவிர்க்க வைக்க வேண்டும் என்பது இயற்கையாகவே நிகழும். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயம்தான். அது இயற்கைனா இறைவன் பண்றாருன்னு, உங்களுடைய அந்த ஹார்மோன் சேஞ்சுங்கிற மாதிரி இந்த உடல்ல அந்த நேரத்துல உங்களுக்கு சிந்தனை எப்படி இருக்கும், பேசணுங்கிற எண்ணமே இருக்காது. அங்க நிக்கணுங்கிறத உங்க கால்களோ உங்க கைகளோ உங்களுக்கு தோணாது. உங்க உடல் நகர்ந்து போக வேண்டும் என்று தோணும். அப்ப ஆப்போசிட்ல நிக்கிறவர்கிட்ட நின்று உரையாட வேண்டாம், நகர்ந்து செல் அப்படின்னா, இப்ப நீங்க சிரிச்ச முகத்தோட நின்று 2 வார்த்தை கான்வர்சேஷனை தொடங்குனீங்கன்னா அந்த 2 வார்த்தையோட போகாது, 10 வார்த்தை 20 வார்த்தையாக அதிகமாகி கொண்டே இருக்கும். அப்ப ஊர்ந்து போயிட்டீங்க, அவர் ஏதோ வேலையா போறாரு அப்படின்னு. இப்படித்தான் சில செயல் வடிவத்தை நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். அப்ப நகர்ந்து செல்லும் போது அங்கு நேரம் மிச்சப்பட மட்டும் இல்லை, நாமே கொஞ்சம் புதுப்பிக்கப்படுகிறோம், நாமே மாற்றத்தை சந்திக்கிறோம். இதுதான் மிக முக்கியமாக தியானத்தில் நாம் கண்டறிந்த செயல். அப்ப நாம் கண்டறிந்த செயல் எது என்றால், இந்த உடலை விரயப்படுத்தாமல், இந்த உடலை பாழ்படுத்தாமல், இந்த உடலை சக மனிதர்களோடு எப்பொழுதுமே வேற வடிவத்துக்குள் யோசித்து கொண்டு இல்லாமல் அதை சரியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த செயல் என்னை என்ன பண்ணுது என்றால், என் கிராமங்களில் பயணித்த எல்லாருடைய பாதையிலிருந்து முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது. அப்ப வேற வடிவத்துக்குள்ளிருந்து ஒரு செயல் பிறக்கப்பட்டது, வேற வடிவத்திலிருந்து ஒரு செயல் உருவாக்கப்பட்டது. அப்ப எனக்கு அங்க என்ன கிடைத்தது என்றால், அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை எல்லா செயல்களையும் செய்கிறார்கள். அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது, கறி மீன்கள் சாப்பிட கிடைக்கிறது, சந்தோஷமான வார்த்தை கிடைக்கிறது, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அங்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால், நான் எந்த விரயமாகாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். எந்த விரயமாகாமல் அங்கு என்ன ஆயிடுச்சு, எனக்குள்ள எந்த அழுத்தமோ டிப்ரெஷனோ கருத்து வேறுபாடுகளோ இல்லை. இவர் நல்லவர் கெட்டவர்னு எனக்கு ஒப்பீனியன் போல் அங்கு இல்லை என்கிட்ட. அங்க எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் மட்டுமே இருக்கிறேன். அங்க நானே பேசுகிறேன், நானே பதில் அளித்துக் கொள்கிறேன். 3வது மனிதனுக்கு வாய்ப்பை நான் அளிக்கவே படவில்லை. அப்ப பல நாளுக்குள் அங்கு என்ன ஆனது அப்படின்னா, அவர்கள் எல்லோருமே தன்னை ஒரு போர் வீரன் மாதிரி விரயம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். நான் ஒரு சாதாரண எளியவனாக என்னையே பாதுகாத்து என்னையே பார்த்து கொண்டு எனக்குள்ளே ஒரு வேலை செய்து கொண்டிருந்ததனால் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கிடைத்தது. அப்பொழுது இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும், சக மனிதர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கும்
இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற அனைத்து எழுத்துக்களை பற்றி புரிந்து கொள்ளப்படுவதற்கும், இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு செயல் வடிவத்தை புரிந்து கொள்வதற்கும் எனக்கு ஒரு நுட்பமான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது. அந்த செயலை ஒரு டிஸ்கஷனாக ஏற்படுத்தியது, அதுதான் உரையாடல், அதுதான் அனுபவம் என்பது. அந்த நாம் என்ன அனுபவித்தோமோ, என்ன பார்த்தோமோ, அது சக மனிதனிடம் உரையாடுகிறோம். இதுதான், இவ்வளவுதான் விஷயம். இப்ப சக மனிதனிடம் ஒரே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், பிரான்ஸ்ல, மலேசியாவில், சிங்கப்பூர்ல இருப்பாங்க. அவங்களோட உட்கார்ந்து என்னால் உரையாட முடியாது. அந்த வாய்ப்பை இந்த பிரபஞ்ச பேராற்றல் இன்னைய காலகட்டத்தில் நவீனம் மூலியமாக இந்த அலைவரிசை மூலியமாக நம்மளை உரையாட வச்சிருக்கு. அப்ப அந்த அனுபவத்தை நம்ம உரையாடுறோம். இந்த அனுபவம் அப்படிங்கிறத ஒரு தனி மனிதன் எப்படின்னா தன்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும், தன்னை பாதுகாத்து ஏதாவது அந்த மாதிரி போறதுக்கான ஒரு ரூட் கிடைச்சா ஒரு தனி மனிதன் விரயமாக மாட்டான். அவன் எந்த சூழல்லையும் அவன் பாதுகாக்கப்படுவான் என்பது நிதர்சனமான உண்மை. அதுதான் நம்ம சொல்ல நினைக்கிறோம். நீங்க இந்த தியானம் என்பதை அதை புரிஞ்சு செயல்படுங்க, பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த ஆங்கிலத்துல விவேகானந்தரோட ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நம்ம விவேகானந்தருடைய பாறை கன்னியாகுமரியில இருக்கு. அதை ஒரு நல்ல புனித இடமாக போற சுற்றுலா பயணிகளும் ஒரு டெம்பிள், ஒரு கோவிலுக்கு போற மாதிரி உணர்ந்து போய் தியானத்துக்குரிய இடமாக தியானம் பண்ணணும். அத முழுமையான ஒரு கேளிக்கை கொண்டாடுகின்ற இடம் அல்ல. மொத்தமாக அது இறைவனால், இறை சக்தியால் எல்லா மதம் சார்ந்தவர்களும் தன்னை உணர்றதுக்கான ஒரு இடம். அந்த இடத்த மாத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து அணிவகுப்பை நம்ம தொடங்கி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய மெயில் ஐடியையும் நம்மளுடைய வெப்சைட்ல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மா அருங்கோண சக்கரங்கிறதுல அதுல நீங்க உள்ள போய் உங்கள் பதிவை செய்யுங்கள். பின்னாட்களில் நீங்கள் இதில் பதிவு செய்யவில்லை என்றாலும் ஒரு நாள் பாருங்கள். நிச்சயமாக நான் சொன்னது போல் அந்த இடம் புனித இடமாக மாறி நிற்கும். அங்கு நிச்சயமாக தவம் செய்பவர்களை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இப்ப செய்வது பேர் தவம் அல்ல. இப்ப சில 1000 பேர் 10,000 பேர் ஒரு நாளைக்கு போறார்கள். அதில் ஒரு 20 பேர் 30 பேர் கட்டாயத்தின் பேரில் சும்மா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வர்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அங்கு 10,000 பேரும் ஒரு தெய்வீகமான இடத்துக்கு போகிறோம் என்பதை உணர்ந்துதான் அந்த டிராவலே தொடங்கணும். இப்ப யாரும் அந்த டிராவலை அப்படி தொடங்குறது கிடையாது. கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம், காலையில சூரியனை பார்த்தோம், அடுத்த நாள் நேரா இந்த போட்ல போயிட்டு அந்த பாறையை பார்த்துட்டு அங்க போட்டோ எடுத்துட்டு சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். இப்படிதான் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடாது. அது நான் எப்படி சொன்னனோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக மனிதனோட பேசி 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 நீங்க வேற ஒரு புரிதல்ல வாழ்ந்தீங்கல்ல, தவம் செய்யும் போது எதெல்லாம் தவிர்க்கப்படுகிற வேண்டும் அப்படிங்கிறது தவம் சொல்லி கொடுக்கும். எதெல்லாம் தவிர்க்கப்படணும், எதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்கிறத தியானம் சொல்லி கொடுக்கும். அதே போலதான் அந்த இடம் நீங்க எப்படி பார்த்துக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை இன்னும் மேம்படுத்தும், உங்களை இன்னும் நல்ல புரிதலுக்கு ஏற்படுத்துங்கிறதான் நம்மளுடைய நோக்கம். வேற ஒன்றும் கிடையாது. அந்த இடம் யாருக்கு பயன்பட போகுதுன்னா உங்களுக்கு தான் பயன்பட போகுது. நீங்க எந்த நாட்டுக்காரர்களாக வேணாலும் இருக்கலாம், அது நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகுது. அது எனக்கு தனிப்பட்ட முறையில என்ன நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த இடம் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்துச்சு. விவேகானந்தர் வாழ்க்கையில நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த இடம் சப்போர்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த இடம் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அது உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உதவியா இருக்குங்கிறதான் நம்ம சொல்றோம். வேற ஒண்ணும் இல்லை. நல்ல செயலை சந்திப்போம். நன்றி.